நீங்க ஜாலியா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்க இல்லையா? அப்படிதானே? உங்களோட ஜாலிங்கிறது உங்களோட மனநிலையை பொறுத்து இருக்கணும். மனநிலை எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. பட் உங்களோட ஒரிஜினாலிட்டி மாறக்கூடாது. ஜாலிங்கிறது உங்களை சுத்தி வர இருக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். சரிதானா? நீங்க ஒருத்தரை காயப்படுத்தி அதனால நீங்க ஜாலியா இருந்தீங்கன்னா அதோட வேல்யூ கிடையாது. பட் உங்க கூட இருக்கிற சர்க்கிள் ஃபுல்லாவே ஜாலியா இருந்தா அதுதான் உங்களோட பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ நம்மளே காயப்படுத்தி அதை ஜாலிகள் யோசிக்கிறோம் இல்லையா? ஒரு ட்ரக் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட மென்டாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா சப்ரஸ் ஆகிட்டே போகும், டிப்ரெஷன் இந்த மாதிரி வரும். ஸோ அதை மாத்துறதுக்கு தான் இவ்வளவு காலேஜஸ் போயிட்டு இருக்கிறோம். சார் சொன்னார் இல்லையா, ரொம்ப ஜாலியாக சொன்னார்ல, 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் 1 லட்ச ரூபா ப்ரோக்ராமுக்கு வாங்கினாரு சொல்லி. எங்களோட ப்ரோக்ராமுக்கு நிறைய பேமெண்ட்டு இப்போ வரைக்கும் திருநெல்வேலியிலலாம் போங்க சார் போட்டு விடுறோம் சொல்லி சொன்னவங்களாம் இன்னும் போட்டு விடலாம். சீரியஸா இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஏன் திரும்ப திரும்ப பசங்களை பார்க்க வர்றோம் அப்படின்னா, நல்ல மனநலம் இருக்கக்கூடிய அடுத்த சமுதாயம் வரணும். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, ஒரு நாள் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு இதுல கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல ஐசி யூனிட்ல போய் நின்னீங்க அப்படின்னா மனுஷ உயிரோட வேல்யூ தெரியும். ஒரு நாள் சைக்கோசிஸ் ஹோம்ல மனநல பாதிப்பு இருக்கக்கூடிய இல்ல குடி நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு ஹோம்ல உங்களோட ஒரு 3 மணி நேரத்தை செலவு பண்ணி பாருங்க, உங்க மனசோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கிறது தெரியும். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், பக்கத்துல இருக்கிறவன் தம் அடிப்பா, நாம தம் அடிக்கணும்னு தோணும். என்னடா வச்சுட்டு இருக்கிறன்னு சொல்லி வாயில தூக்கி வைக்கணும் போல தோணும். பட் அதனால இழக்கக்கூடிய உங்க வாழ்க்கை, உங்க சந்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி, மென்டல் மனசை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டது.